திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, அன்மொழி தொகை, ஆகுபெயர், இது ரெண்டுத்துக்கும் நாம் பொருள் தெரிந்து கொள்வோம். நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம், ஆனால் அது இதுதான்னு நமக்கு தெரியாது. இப்போ எடுத்துக்காட்டால், அந்த தலப்பாக்கார பயணச்சீட்டு வாங்க சொல்லு, பேருந்தில் நடத்துனர் சொல்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த தலப்பாக்காருக்கு பேர் தலப்பாக்காராது இல்லை, அவருக்கு ஏதோ சந்திரன் பேர் இருக்கும். ஆனால் இப்போ பேருந்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த தலப்பாக்காரு அப்படின்னு சுட்டுறாங்களா இல்லையா? இதுதாங்க அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, இந்த 5 தொகையிலும் தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தந்தால் அது அன்மொழி தொகை. எடுத்துக்காட்டாக, தலப்பாக்காரு, தலப்பா கட்டியவர் என்று பொருள் வருதா இல்லையா? அதுதான். மஞ்சள் சட்டை பேசினார், மஞ்சள் சட்டையை போட்டவர் பேசினார். முறுக்கு மீசை வந்தாரா, முறுக்கு மீசை வைத்திருப்பவர் வந்தார் என்று பொருளுது இல்லையா? அப்படி வந்தார், போட்டிருப்பவர், தலப்பா கட்டியவர், இதெல்லாம் அன்மொழி தொகை. அன்மொழி தொகை ஒன்றை வேறாக காட்டி அவ்வப்போது உருவாக்குவது குறிப்புக்காக. ஆனால் ஆகுபெயர் அவ்வாறல்ல, நிலையானது. எடுத்துக்காட்டாக, இப்போ நீங்கள் அந்த பதிவில் பார்க்குற நடராஜ பெருமானுடைய தீபமங்கலத்தை பாருங்களேன். சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார் சாமி. அப்போ நமச்சிவாய என்ற எழுத்துக்களையா வாழ்கன்னு சொல்லுவார் சாமி? இல்லை. நமச்சிவாய நாமத்தை உடைய சிவபெருமான், ஓம் நமச்சிவாய் என்ற 6 எழுத்து மந்திரத்தின் தலைவனாக இருக்கின்ற நடராசமூர்த்தி வாழ்க என்று சொல்றார் இல்லையா? அதுதான் இங்கே அன்மொழி தொகை என்று சுட்டப்படுகிறது. இதையே ஆகுபெயரை எப்படி நாம் பார்க்கலாம்னு சொன்னால், நமச்சிவாயன்றது ஒரு சொல்லு இல்லை, அது 5 பதங்களை குறிப்பது. நான் நடப்பு, மா மறைப்பு, சி சிறப்பு, வா வனப்பு, யா யாப்பு. சொல்லுக்குள்ளே பல பதங்கள் உள்ளே பொதிந்து விரித்தால் பொருள் கொண்டு வருவதனாலே இது சொல்ல ஆகுபெயர். 16 வகையான ஆகுபெயரில் இது சொல்லாகுபெயர் என்று பொருள் கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு, அடியார்கள் திருமுறை கேட்டனர் அப்படின்னும் போது, அடியார்கள் திருமுறை என்று சொன்னால் 12 திருமுறையும் குறிக்கிறது அல்லவா? அதில் திருக்கடைக்காப்பு முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தரை கேட்டிருப்பார்கள், திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம், இப்படி திருவிசைப்பா, திருக்கோவையார், திருவாசகம், தெய்வச்ச பெரிய புராணம், காரைக்கிழமையாரோட மூத்த திருவந்தாதி எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் குறிக்குது இல்லையா? அதனால் இது சொல்ல ஆகுபெயர். அன்பர்களே, தமிழ் நன்றாக கற்போம். சைவ திருமுறைகளை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து ஓதுவோம். முத்தி செல்வராக, ஜீவன் முத்தராக வாழும் போதே திகழ்வோம். இப்படிக்கு அண்ணாமலையான் அடிமை அடிநாயன் சிவ சதாசிவ பொழிலரசு திருவண்ணாமலையிலிருந்து சிவா. திருச்சிற்றம்பலம்.